செங்கல்பட்டு அருகே சாலையில் திரும்பிய லாரி மீது பைக் மோதி பயங்கர விபத்திற்குள்ளான காட்சி வெளியாகியுள்ளது. பாலூர் எம்ஜிஆர் தெருவைச் சேர்ந்த யுவஸ்ரீ அவரது சகோதரர் அலெக்ஸ் இருவரும் இருசக்கர வாகனத்தில் செங்கல்பட்டு நோக்கி வந்து கொண்டிருந்தனர். வில்லியம்பாக்கம் பகுதியில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாநில நெடுஞ்சாலையில் லாரி ஒன்று திரும்பிய போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் லாரியை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய டிரைவரை தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் தன்னை கடிக்க ஓடி வந்த தெருநாயை பயப்படாமல் 5 வயது சிறுவன் எதிர்த்து சத்தம் போட்டு விரட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மேலே நின்று கொண்டு இளைஞர்கள் சிலர் ரூபாய் நோட்டுகளை வீசிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த 11 வயது சிறுவன் முகேஷை தெருநாய் கடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சிவாவின் மகன் முகேஷ் முகத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையில் தெருநாய் நடமாட்டம் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை சிம்மக்கல் வடக்கு வெளிவீதியில் அமைந்துள்ள செல்போன் விற்பனை கடைகள் முன் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்திலிருந்து மர்ம நபர் ஒருவர் ஹெல்மெட் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சிவப்பு டி-ஷர்ட் அணிந்த மர்ம நபர் தொலைபேசியில் பேசுவது போல நோட்டமிட்டு பின் ஹெல்மெட்டை திருடி செல்லும் காட்சி அதில் பதிவாகியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த முன்னாள் எம்எல்ஏ மீது கார் மோதிய அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிவசேனா கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த நிர்மலா காவிட் நாசிக் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு அருகே பேரனுடன் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென பலத்த வேகத்துடன் மோதியதில் அவர் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டார். இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த நிர்மலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கர்நாடகா மாநிலம் கொடகு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த பிக்கப் வாகனத்தின் டயர் வெடித்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகூர் அருகே தேயிலை தோட்ட வேலைக்காக ஆட்களை ஏற்றி சென்று கொண்டிருந்த போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதில் 2 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பாரில் மது அருந்திக் கொண்டிருந்த இருவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி சரித்திருக்கிறார் இங்கூர் ஆசாமி. மனைவியை மறைத்து வைத்ததாக நினைத்து மச்சான்களை கருவறுத்த மாமனின் வெறியாட்டம் இந்த கதை. ஒயின் ஷாப்பில் அமர்ந்து மது குடித்த 2 நபர்களை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யும் கொடூர காட்சிகள்தான் இவை. ஒன்றல்ல 2 அல்ல 16 முறை கோரமாக விழுந்த வெட்டுகளில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் துடிதுடித்து பலியாகியுள்ளார். மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். தலைப்பாகை, வெள்ளை சட்டை, அரிவாளோடு வந்து ஒயின் ஷாப்பையே இரத்த களரியாக மாற்றியிருக்கிறார் அந்த மர்ம நபர். நடந்த கொடூர கொலையின் தடயங்களை தேடித்தான் இத்தனை போலீசாரும் அந்த இடத்தை சல்லடை போட்டு சலித்திருக்கிறார்கள். ஏன் இத்தனை கொலைவெறி? வயதானவர்களை இப்படி வளைத்து வளைத்து வெட்டி கொன்றதன் பின்னணி என்ன என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் ஆண்டனியுடன் களத்தில் இறங்கினோம். கயத்தாறு காவல் சரகத்துக்குட்பட்ட கம்புலிங்கம்பட்டி மேலத்தெருவைச் சேர்ந்தவர் கோமு. 58 வயதாகிறது. இவரது மனைவி தங்கத்தாய். கோமு மது அருந்தும் பழக்கம் உடையவர். இதனால் போதை தலைக்கேறும் போதெல்லாம் கோமுவுக்கும் அவரது மனைவி தங்கத்தாய்க்கும் இடையே சண்டை ஏற்படுவது வழக்கம். அப்படித்தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறில் தங்கத்தாய் வீட்டை விட்டு வெளியேறியதாக தெரிகிறது. ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்று கோமுவுக்கு தெரியவில்லை. பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. இதனால் தங்கத்தாயை அவரது சகோதர முறை உறவினர்களான காப்புலிங்கப்பட்டியைச் சேர்ந்த மந்திரம் மற்றும் முருகன் ஆகிய இருவரும் தான் எங்கோ மறைத்து வைத்துள்ளதாக சந்தேகமடைந்திருக்கிறார் கோமு. இது குறித்து அவர்களிடம் கேட்டு தகராறு செய்து வந்துள்ளார். ஆனால் அவர்கள் தங்கத்தாய் இருக்கும் இடம் தங்களுக்கு தெரியாது என கூறி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று கயத்தார் அருகே தளவாய்புரத்தில் உள்ள மதுபான கடை பாரில் மந்திரமும் முருகனும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். இந்த தகவல் அறிந்த கோமு சம்பவ இடத்திற்கு சென்று தங்கத்தாயை எங்கே மறைத்து வைத்துள்ளீர்கள் என கேட்டு பிரச்சனை செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் முறையாக எந்த பதிலும் சொல்லாததால் இருவரையும் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக தாக்கிவிட்டு எஸ்கேப் ஆனது தெரிய வந்திருக்கிறது. இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரையும் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். அதில் முருகன் ஏற்கனவே இறந்துவிட, மந்திரம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி மந்திரம் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கோவில்பட்டி உதவி ஆய்வாளர் ஜெகநாதன், கயத்தாறு காவல் நிலைய ஆய்வாளர் சுகாதேவி மற்றும் போலீசார் சம்பவ இடம் விரைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இருவரையும் கொன்று வீசிய கோமுவின் கொடூர பின்புலம் தெரிய வந்திருக்கிறது. கோமு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு கொலை வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்றுள்ளார். பின் 14 ஆண்டுகள் சிறைவாசத்தை முடித்துவிட்டு விடுதலையாகி இருக்கிறார். அதன் பிறகு சொந்த மகனையே கத்தியால் குத்திய வழக்கும் கோமு மீது இருக்கிறது. இந்த நிலையில்தான் மனைவியை மறைத்து வைத்ததாக நினைத்து 2 மச்சான்களையும் கோமு இப்படி கொடூரமாக வெட்டி கொன்றுள்ளார். இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கோமுவை வலை வீசி தேடி வருகின்றனர். இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கோமுவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இனி தனக்கு கொலை மிரட்டல் வரலாம், அதற்கு மாதம்பட்டி ரங்கராஜே பொறுப்பு என்று ஜாய் கிறிசில்டா தெரிவித்துள்ளார். ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா வெளியிட்டுள்ள பதிவில், அடேங்கப்பா, என் கணவர் மற்றும் ரகா ரங்கராஜின் தந்தை என்ன கேவலமான வேலையை பார்க்கிறார் தெரியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் தந்தை என்ற பதவியை மறுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
DNA பரிசோதனை செய்ய தயங்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அதற்கு பதிலாக ரகா ரங்கராஜின் இன்ஸ்டா கணக்கை முடக்க பார்க்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மகன் இன்ஸ்டா கணக்கை முடக்கலாம், ஆனால் தந்தை என்ற அந்த அடையாளத்தை அழிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். தைரியம் இருந்தால் வெளியே வா பார்க்கலாம் என்று கூறியுள்ள ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜின் கிரிமினல் நடவடிக்கையை புரிந்து கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இனி கொலை மிரட்டல் வரலாம், காயப்படுத்தவும் முயற்சிக்கலாம் என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் இதற்கு மாதம்பட்டி ரங்கராஜும் அவரது குழுவே பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளார். DNA டெஸ்ட் எடுக்க ஒற்றை தைரியம் இல்லையா என்றும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்ட போது போலி அதிகாரிகள் என நினைத்து பொதுமக்கள் சிறை பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எப்படி வசூல் பாத்தியா? கார் பண்ணுங்க. ஆனா புக்க மாறாடு. எல்லா கடையும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம கரெக்ட்டா இல்லாத கடைக்கு இதனால தான் நாங்க ஃபைல் போடுறோம். எல்லா கடையும் கிட்டத்தட்ட ஒரு 10 கடை பண்ணுவோம். ரெகுலரா குருசாமி பாளையத்தில் சுகாதாரத்துறையினர் 5 பேர் கடைகளில் ஆய்வு செய்ததாக தெரிகிறது. அப்போது சுகாதாரம் இல்லை என கூறி 5000 கொடுங்கள் என கேட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் போலி அதிகாரிகள் என கூறி 3 பேரை பொதுமக்கள் சிறை பிடித்து கேள்வி கேட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் விசாரணை நடத்திய போது அவர்கள் உண்மையான சுகாதாரத்துறை அதிகாரிகள் என தெரிய வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் லஞ்சம் கொடுக்க பணம் இல்லை என கூறி தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டையுடன் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு மேளதாளத்துடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊத்துப்பட்டியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரது நிலத்தை தனியார் சோலார் நிறுவனத்திற்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை ரத்து செய்ய கோரி வலியுறுத்திய கோவிந்தராஜ் தன்னிடம் லஞ்சம் கொடுக்க பணம் இல்லை, தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, காடை மட்டுமே உள்ளதாக கூறி மேலதாளத்துடன் ஊர்வலமாக சார் பதிவாளர் ஆட்சியரிடம் சென்று முற்றுகையிட்டார். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பின்னர் சார் பதிவாளரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினார். 28 வயது மனைவிக்கு ஊசி மூலம் பாதரசத்தை செலுத்தி கொலை செய்திருக்காரு இங்கு ஒரு கணவன். அழகாக இல்லை என்பதால் கட்டிய மனைவியின் கதையை முடிக்க துணிந்த பயங்கரம் இது. மருத்துவமனையிலிருந்து இறுதி வாக்குமூலம் கொடுக்கும் இந்த பெண் தற்போது உயிருடன் இல்லை. 9 மாதங்களாக படுத்த படுக்கையாகி உயிருக்கு போராடியவர் தற்போது சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். இவரது மரணத்திற்கு காரணம் எந்த நோயோ வியாதியோ இல்லை, இவரது உடலில் செலுத்தப்பட்ட ஒரு கொடிய விஷம். ஆம், கட்டிய கணவனே இந்த பெண்மணி உறங்கிக் கொண்டிருக்கும் போது பாதரச ஊசியை போட்டு கொல்ல முயன்றுள்ளார். அந்த விஷம்தான் இந்த அப்பாவி பெண்ணை 9 மாதங்களாக வாட்டி வதைத்து உயிரை பறித்துள்ளது. நடந்த கொடூரத்தின் பின்னணியை அறிய செய்தியாளர் பாரதி ராஜாவுடன் விசாரணை களத்தில் இறங்கினோம். பெங்களூரு அருகே உள்ள அத்திப்பேலே பகுதியைச் சேர்ந்தவர் வித்யா. 28 வயதான இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் பசவராஜ் என்பவரோடு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு 4 வயதில் ஒரு பிள்ளையும் உள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியன்று சிவராத்திரி தினம் நள்ளிரவு உறங்க சென்ற வித்யாவுக்கு மறுநாள் காத்திருந்தது அதிர்ச்சி. அவரது தொடையில் மிகுந்த வலி ஏற்பட்டிருக்கிறது. ஊசி போட்டது போல் ஒரு தடயமும் இருந்திருக்கிறது. உடல் சோர்வு, வயிற்று வலி என அடுத்தடுத்து உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென கடந்த மார்ச் மாதம் வித்யாவின் உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது. ஆனால் கணவன் வீட்டார் வித்யாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் வீட்டிலேயே பூட்டி வைத்தனர். இந்த தகவல் அறிந்த வித்யாவின் பெற்றோர் பசவராஜின் குடும்பத்துடன் போராடி மகளை அருகிலிருந்த அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சேர்த்தனர். அப்போது வித்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது இரத்தத்தில் பாதரசம் கலந்திருப்பதை கண்டறிந்தனர். அது உடலில் உள்ள கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை பாதித்திருப்பதாகவும் கூறி பகீர் கிளப்பியுள்ளனர். உடனே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது.
அதோடு அவரது மாதிரிகள் மேல் சோதனைக்காக அனுப்பப்பட்டன. அந்த சோதனையிலும் உடலில் பாதரசம் கலந்திருப்பது உறுதியானது. பின் வித்யா அங்கிருந்து விக்டோரியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 9 மாதங்களாக தீவிர சிகிச்சை அளித்து வித்யாவை மருத்துவர்கள் காப்பாற்ற முயன்றனர். ஆனால் அவை எதுவும் பலனளிக்கவில்லை. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக வித்யா போலீசில் ஒரு பகீர் புகாரை அளித்திருக்கிறார். அதில் திருமணமான நாள் முதல் வித்யா அழகாக இல்லை என்றும் அவரது நிறம் குறித்தும் பேசி வசைபாடி வந்திருக்கிறார் அவரது கணவன் பசவராஜ். மேலும் அவரை முட்டாள் என்று திட்டி ஒரு அடிமை போல நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி கணவனும் மாமனாரும் சேர்ந்து வித்யாவை வீட்டு வேலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொடுமை செய்ததாகவும் தெரிகிறது. மேலும் வித்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் அறைக்குள் பூட்டி வைத்து சித்திரவதை செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் பிப்ரவரி மாதம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது ஊசி மூலம் பாதரசத்தை வித்யாவின் உடலில் செலுத்தி கொல்ல முயன்றுள்ளார் அவரது கணவன் பசவராஜ். அதன் பிறகு 9 மாதங்கள் உயிருக்கு போராடி தற்போது பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். மெர்க்குரி விஷம் உடலில் இருந்ததால் அவரது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து உணர்விழப்பு மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வித்யாவின் குடும்பத்தார் அளித்த புகாரின் அடிப்படையில் கணவர் பசவராஜ் மற்றும் மாமனாருக்கு எதிராக அத்திப்பேலே காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது.